இந்த வாரத்தில் நடக்க இருக்கும் ஹிந்து குடும்பங்களின் சங்கம திருவிழா சார்பாக அன்னூரிலிருந்து அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் அன்னூர் வட்டாரத்தில் முன்னாடி இருந்து நடத்தி கொண்டிருப்பவர் திரு மூர்த்திஜி அவர்கள். அவங்க நம்ம அன்னூர் வட்டாரத்தில் ஹிந்து குடும்பங்கள் சங்கமம் 3 இடத்துல நடக்குது. அதோட பொறுப்பாளராக இருந்து தலைமையில் நடக்க போகுது. கூட நம்மளுடைய ஹிந்து அமைப்புகள் மற்றும் ஹிந்து பெரியவர்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சி முழுக்க அன்னூர் வட்டாரம் முழுக்க நடக்க போகுது. முதல்ல நம்ம மனசில் ஒரு சின்ன கேள்வி, இப்போ எதுக்கு இந்த ஹிந்து குடும்பங்களோட சங்கம திருவிழா நடத்தணும் அப்படின்னு சொன்னால், காலங்காலமாக நம்மளுடைய ஹிந்து தர்மம் தான் நாடு முழுக்கவே நம்ம எல்லாத்துக்கும் உலகம் முழுக்கவே நம்ம ஒரு வழிகாட்டியாக இருந்துக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கலாம், இல்லாட்டி பாரதத்தோட பிரதமராக இருக்கலாம், இல்லாட்டி உலகத்தோட மிகப்பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸோட தலைவராக இருக்கலாம். அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகமே பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் பாரதம் வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதத்துக்கு வழிகாட்டுறது ஹிந்து தர்மமே. அந்த ஹிந்து தர்மம் நம்ம பாரம்பரியமாக நம்ம ஹிந்து குடும்பங்களை பாரம்பரியமாக நம்ம கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஒரு சில இது நம்ம உலகம் முழுக்க இந்தியா முழுக்கவே நடக்குதுங்க. இப்போ இந்தியா முழுக்கவே நடக்குது. நம்மளுடைய ஆர்எஸ்எஸோட நூற்றாண்டோட மையமாக வச்சு மொத்தம் 7 நிகழ்ச்சிகள் நடக்குது. அதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இது ஹிந்து சங்கம திருவிழா. இது எந்த ஒரு ஹிந்து அமைப்பும் நடத்தலை. இங்கே இருக்கக்கூடிய ஹிந்து சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிறாங்க. நிறைய சேவை அமைப்புகள் இங்கே நிறைய நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. நிறைய காவடி குழு இருக்குது, நிறைய வள்ளிக்கும்மி குழு இருக்குது, நிறைய இரத்த தான குழுக்கள் இருக்கிறாங்க, நிறைய அறம் சார்ந்து செய்யக்கூடிய நிறைய தொண்டார்வ நிறுவனங்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சிகள் நடத்துகிறாங்க. அதன் அடிப்படையில் அன்னூர் பகுதியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இடங்கள் நடக்குது. ஒன்று அன்னூர் நகர மையமாக வச்சு ஒன்று நடக்குது. இது பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஜனவரி 26ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு நம்மளுடைய யூஜி மஹாலில் நடக்குது. இரண்டாவது நிகழ்ச்சின்னு பார்த்துட்டிங்கன்னா 25ஆம் தேதி காலையில் கணேசபுரத்தில் ஒரு நிகழ்ச்சியாகவும், அன்னூர் வடக்கு மையமாக வச்சு 25ஆம் தேதி மாலை 3 மணிக்கு பார்த்திங்கன்னா ஓதிமலை ரோட்டில் இருக்கக்கூடிய லக்கையபாளையம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் நிகழ்ச்சி நடக்குது. சிறப்புரை பார்த்திங்கன்னா அங்கே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்துட்டு இருக்கக்கூடிய, மக்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அவர்களுடைய 3 இடங்களில் நடத்துகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு சிறப்பு விருந்தினர்கள் சொல்ல போனோம்னு சொன்னால், அன்னூர் பகுதியில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் நம்ம அன்னூர் ஐடிஐ நம்ம இங்கே ரொம்ப அதாவது புகழ்பெற்ற ஒரு ஐடியில் இருக்கக்கூடிய நிறுவனர் திரு தங்கவேல் அவர்கள் பார்த்துட்டிங்கன்னா சிறப்புரையாற்றாரு. அது கூட பார்த்திங்கன்னா இங்கே எல்லாத்துக்கும் பரிச்சயமான திரு வக்கீல் சிவகுமார் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார். ரெண்டாவது அன்னூர் வடக்கு பகுதியில் பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் அமோ நிறுவனர் பார்த்திங்கன்னா யுவராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா தலைமையேற்றார். அங்கே இருக்கக்கூடிய கரியாக்கவுண்டூரில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் திரு ராஜேந்திரன் அவர்கள் பார்த்திங்கன்னா சிறப்புரையாற்றாரு. அப்புறம் அவங்க சாமிஜி பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் அவங்க ஆசிரியரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி அவந்திகா அப்படின்னு சொல்லி வரக்கூடிய வளரும் வழக்குரைஞர் அவங்களும் பெண்ணியம் பற்றி பேசுகிறாங்க. ஹிந்து பண்பாட்டில் பெண்களோட பங்கு என்ன அப்படின்னு பேசுகிறாங்க. அதே மாதிரி கணேஸ்வரம் பகுதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ரத்னசாமின்னு சொல்லிட்டு ஒரு சமூக ஆர்வலரும் ரவிக்குமார் அப்படிங்கிறவரும் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாங்க. அது கூட பார்த்திங்கன்னா வள்ளிக்கும் எல்லாருமே கலந்துக்கிற மாதிரி தாங்க. நம்ம யாரெல்லாம் இந்த தேசத்தை நேசிக்கிறாங்களோ, யார் இந்த ஹிந்து தர்மத்தை மதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் அவசியம் கலந்துக்கணும். இதுதான் எங்களுடைய செய்தி. நன்றி.